சுவையான கருவேப்பிள்ளை சாதம். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த கருவேப்பிள்ளை சாதத்தை ரொம்ப சுவையாக அருமையாக உங்களுடைய மதிய உணவு பெட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எப்படி சுலபமாக சீக்கிரமாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல ஒரு சிறிய வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2-3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த சமையல் எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களோ அதே சமையல் எண்ணெயை உபயோகிக்கலாம். அதில் முதல்ல உளுத்தம் பருப்பு, தனியா விதைகளை போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிறிதளவு புளியையும் பிரித்து இதில் போட்டுட போகிறோம். இது நல்லா வறுபட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்ல பொடியாக இது வந்துடும். இப்போ நம்ம இந்த அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் பருப்பெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கழுவின உலர்ந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளுடைய கருவேப்பிலை இலைகள் மிதமான தீயில் வச்சு வறுத்துருக்கோம். நல்ல கருவேப்பிலையின் மனம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எள்ளு மற்றும் மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாயின் அளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அதிகரிச்சுக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதனுடைய மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேர்க்கடலையை லேசாக இதே பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது கூட மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். இங்கே எந்த எண்ணெயும் சேர்க்கலை. ஒரே ஒரு நிமிஷத்துக்கு சிறிது வறுபட்டதும் நம்ம இதை சாதத்தில் சேர்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வெந்த ஆறின சாதம் தயாராக இருக்குது. இப்போ நம்ம இது கூட நல்லெண்ணெய் அல்லது உங்களுக்கு பிடிச்ச எந்த சமையல் எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துட போகிறோம். நம்ம உப்பை பொடியில் சேர்க்கலை, அதனால இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளது கருவேப்பிலை பொடி இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வைத்த வேர்க்கடலை மற்றும் மஞ்சளை சேர்த்துக்கலாம். உணவு பெட்டியில் சமைத்து அனுப்பக்கூடிய அருமையான ஆரோக்கியமான கருவேப்பிள்ளை சாதம் நொடியில் தயார். நம்மளுடைய புது உணவுகள் மற்றும் புது உணவு பழக்கங்கள் தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறதுலையும் தப்பில்லை, சமைச்சு சாப்பிட்றதுலையும் தப்பில்லை. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவுகளை மறக்கிறது நிச்சயமாக தப்பு இல்லையா? அதனால் செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.